வணக்க மக்களே, சற்று மொழியான செய்தி ஒன்று வெளியாகுள்ளதாம். நிர்மலா சிஎம் வேட்பாளரா? விஜய் எடப்பாடி 2 பேருக்குமே ஒரே அடியாக செக்கா? அமித்ஷாவின் சாணக்கிய பிளான். வாங்க வீடியோவை முன்பாக காணலாம். அதாவது தமிழ்நாட்டில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் ஒட்டிதான் தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது குறித்து வெளியாகும் ஒரு புதிய தகவல் என்று அரசியல் வட்டாரத்திலே ஒரு பெரும் பரபரப்பை எல்லாம் கிளப்பி வருகிறதா. அதாவது பாஜக மத்திய நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமனை தமிழ்நாட்டிற்காக தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்த திட்டமிட்டதாக செய்திகளெல்லாம் டெல்லி தகவல் என்று வெளியாகியுள்ளதா. அதாவது இந்த கூட்டணியில் தான் கண்டிப்பாக அதிமுக மற்றும் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் ஆகிய கட்சிகளுக்கெல்லாம் கண்டிப்பாக இடம்பெறும் வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறதா. இந்த கூட்டணி கண்டிப்பாக நடைமுறைக்கு வந்தால் அது நகர மற்றும் படித்த வாக்காளர்கள் கவரும் தலைவராக நிர்மலா சீதாராமனை முன்னிறுத்த பாஜக நோக்கம் கொண்டுள்ளதா. அதாவது புதிய என்னவென்றால் நீண்ட காலமாகவே தமிழ்நாட்டில் அரசியல் தீவிரமாக இல்லாவிட்டாலும் கூட நிர்மலா சீதாராமனின் தமிழ் பின்னணியும் தேசிய அளவிலான செல்வாக்கும் என்பது மாநிலத்தில் பாஜகவின் ஒரு பிம்பத்தையே வலுப்படுத்த உதவும் என்று பாஜக தரப்பில் எதிர்பார்க்கப்படுகிறதா. இந்த கூட்டணி என்பது அதிமுகவை பொறுத்தவரை பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் தமிழக வெற்றிக்கு தலைவர் விஜய்க்கும் கண்டிப்பாக துணை முதலமைச்சர் பதவிகளை மட்டுமே உள்துறை அமைச்சர் அமித்ஷா முன்மொழியால் என்று தகவல் எல்லாம் தெரிவிக்கிறது. அதாவது ஒரு முதல்வர் 2 துணை முதல்வர் என்ற நிலையில்தான் இந்த பேச்சுக்கள் எல்லாம் தமிழகத்தில் அடிபடுகிறதா. தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் அரசியல் அதிகாரத்தை சமன் செய்து அனுபவம் வாய்ந்த மற்றும் பிரபலமான முகங்களை கண்டிப்பாக ஒன்றிணைக்கும் முயற்சியாக இது பார்க்கப்படுகிறதா. விஜய் முதல்வராக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அவர் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டா மாட்டாரா? அதேபோலதான் எடப்பாடி பழனிசாமியை விஜய் முதல்வர் வேட்பாளராக ஏற்க மாட்டார். இந்த கூட்டணியில் பவர் இல்லாமல் பாஜக இருக்க முடியாது. எனவே விஜய் எடப்பாடி இருவரையுமே சமாதானம் செய்யும் விதமாகத்தான் அமித்ஷா அவர்கள் ஒரு புதிய திட்டத்தை தீட்டுவதாக டெல்லி தலைமையிலிருந்து இந்த செய்திகள் கசிந்துள்ளதாம். இந்த செய்தியானது தமிழகத்திலே ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்துகிறதா. இருப்பினும் இந்த செய்திகள் இன்னும் உறுதிப்படவில்லை என்றுதான் கூறப்படுகிறதாம். சம்பந்தப்பட்ட தலைவர்கள் யாரும் இதுவரை அதிகாரப்பூர்வ அறிவிக்கை வெளியிடவில்லை. அதாவது பாஜகவின் தமிழ்நாடு தலைவர்களும் இந்த கருத்துக்களை பற்றி பேச மறுத்துவிட்டனராம். மேலும் இப்போதே தொகுதி பங்கீடு மற்றும் தலைமை பதவிகள் குறித்து பேசுவது மிக விரைவானதாம் என்றும் அவர்கள் தெரிவிக்கிறார்களாம். இந்த ஊகங்கள் உண்மையானால் கண்டிப்பாக இது தமிழ்நாடு அரசியலே ஒரு பெரிய மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்துமா. நிர்மலா சீதாராமனை எடப்பாடி பழனிசாமி மற்றும் விஜய் ஆகியோருக்கு ஒரே கூட்டணியில் கீழ் கொண்டு வருவது என்பது ஒரு ஆளும் திமுகவிற்கு எதிராக ஒரு சக்தி வாய்ந்த அணியை கண்டிப்பாக உருவாக்கலாம். நிர்மலா சீதாராமனின் தேசிய அனுபவம் என்பது எடப்பாடி பழனிசாமியின் வலுவான கட்டமைப்பை அடிபட்ட அமைப்பையும் மற்றும் விஜயின் ஒரு மிகப்பெரிய ரசிகர் ஆதரவு ஆகியவை 2026 தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் ஒரு சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்துமா. ஆனால் இது வெற்றி கூட்டணியாக மாறுமா என்பது ஒரு சந்தேகத்தின் பேரில் தான் இதை பார்க்கப்படுகிறதா. அதாவது தற்போது அனைவரின் பார்வை என்னவென்றால் பாஜகவின் அடுத்த நடவடிக்கை என்ன என்பது மாதிரியான நிர்மலா சீதாராமன் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டால் கண்டிப்பாக பாஜக தமிழ்நாட்டிற்குள் ஒரு பெண் தலைவரை முதல்வராக முன்னிறுத்துவதில் இதுவே முதல் முறையாகும். தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் அதாவது திரைமறை விவாதங்கள் தொடர்வதால் வரும் வாரங்களில் கண்டிப்பாக மேலும் தெளிவு கிடைக்கும் என்பது அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டதுதான். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.